Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. இந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20 सेम लाइन का आंध्रा और तमिलनाडु के बॉर्डर के पास में एरिया है गुम्मिदुपुंडी से लेके गुद्दूर तक. சென்னை மேற்கு வங்கத்தின் ஹவுரா இடையே 4 வழி ரயில் பாதை அமைக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்திய ரயில்வேயில் அதிமுக்கியமான 7 ட்ரங்க் ரூட்டுகள் உள்ளன. இவை மொத்த ரயில்வே அமைப்பில் 11% இருந்தாலும் நாட்டின் 40% ரயில் போக்குவரத்தை கையாள்கின்றன. இதில் சென்னை ஹவுரா பாதை மிக முக்கியமான ஒன்று. தற்போது இந்த பாதையில் பேசஞ்சர் மற்றும் சரக்கு ரயில்கள் ஒரே பாதையை பகிர்கின்றன. இதனால் ரயில்களின் வேகம் குறைவதோடு புதிய ரயில்களை இயக்குவதிலும் சிரமம் உள்ளது. இது 4 பாதைகளாக மாறும்போது பயணிகள் ரயில்கள் மற்றும் சரக்கு ரயில்களுக்கு தனித்தனி பாதைகள் கிடைக்கும். சென்னை கொல்கத்தா இடையே கூடுதல் ரயில்களை இயக்க முடியும். தண்டவாள பராமரிப்பு பணிகளின் போது ரயில்களை நிறுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. கும்மிடிப்பூண்டி கூடூர் பகுதியில் ஆட்டோமொபைல், எலக்ட்ரானிக்ஸ், மருந்தாக்கம் மற்றும் கனரக இயந்திரங்கள் சார்ந்த தொழில்கள் வேகமாக வளர்ந்து வருகின்றன. கூடுதல் ரயில் பாதை அமைவதன் மூலம் விசாகப்பட்டினம், பாரதீப் மற்றும் தாம்ரா துறைமுகங்களில் இருந்து நிலக்கரி, இரும்புத்தாது, சிமெண்ட் போன்றவை தமிழக தொழிற்சாலைகளுக்கு விரைவாக கொண்டு வர முடியும். இப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த சென்னை ஹவுரா 4 வழி ரயில் பாதை திட்டம் 13,041 கோடியில் செயல்படுத்தப்பட உள்ளது. இது கும்மிடிப்பூண்டி கூடூர் இடையே 90 கிலோமீட்டர், கரக்பூர் பத்ரக் இடையே 173 கிலோமீட்டர், பத்ரக் ஹரிதாஸ்பூர் இடையே 75 கிலோமீட்டர், கட்டாக் பாரதீப் இடையே 72 கிலோமீட்டர் என 4 கட்டமாக அமைக்கப்பட உள்ளது. தமிழகம், ஆந்திரா, ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய 4 மாநிலங்களில் உள்ள 8 மாவட்டங்கள் வழியாக சுமார் 410 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைகிறது. 2031ஆம் ஆண்டுக்குள் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் சாலை வழி போக்குவரத்திலிருந்து ரயில்களுக்கு சரக்குகள் மாறும். இதனால் ஆண்டிற்கு சுமார் 13 கோடி லிட்டர் டீசல் சேமிக்கப்படும். 65 கோடி கிலோ கார்பன் உமிழ்வு குறையும். இது 2.60 கோடி மரங்களை நடுவதற்கு சமமாகும். இந்த திட்டங்கள் அனைத்தும் ஒருங்கிணைந்த உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக உருவாக்கப்பட்ட PM கதி சக்தி திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகின்றன. இதன் மூலம் ரயில்வே, துறைமுகங்கள் மற்றும் தொழில்துறை பூங்காக்கள் இடையே தடையற்ற சரக்கு போக்குவரத்து உறுதி செய்யப்படும்.